இஸ்ரேல் ஈரான் இடையேயான இந்த போர் பதட்டம் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஏற்கனவே ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதும், அதன் பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் நேற்றிரவு மீண்டும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. அந்த டெஹ்ரானை சுற்றி பல இடங்களில், ஈரானின் தலைநகர் டெஹ்ரானை சுற்றி பல இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும், அங்குள்ள அணு ஆயுத நிலையங்கள் மீதும் இந்த குண்டுவீச்சு நடந்திருப்பதாகவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனால் அது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இன்னும் வெளியாகவில்லை. அணு ஆயுதங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தால் மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கும். இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது அடுத்த கட்ட தாக்குதலை எந்த நேரமும் நிகழ்த்தலாம் என்பதால் அந்த மேற்காசிய பகுதிகளில் மீண்டும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. ஹமாஸ் அமைப்பினர் உள்ளிட்டவருக்கு ஆதரவாக ஈரானில் உள்ள அமைப்புகள் அந்த செயல்படுவதாக இஸ்ரேல் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில், அந்த ஈரான் ஏற்கனவே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இப்போது மீண்டும் 2வது முறையாக ஈரான் இஸ்ரேல் இடையே இந்த போர் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இன்னும் சில நாட்கள் இந்த தாக்குதல் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறியிருப்பதால் அடுத்த கட்டமாக ஈரான் எத்தகைய பதிலடியை கொடுக்கப் போகிறது என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் பதட்டம் மற்றும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் மற்றும் ஹமாஸ் அந்த காசா பகுதியில் நடத்தி வரும் தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் பல்வேறு கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் மீண்டும் இந்த போர் பதட்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த தொடர்பும் இல்லை என்றும், அமெரிக்கர்கள் இதில் எந்த தொடர்பும் ஈடுபடவில்லை என்றும், இந்த தாக்குதலில் இஸ்ரேலே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தொடர்ந்து அமெரிக்கா ஈடுபடும் என்றும் அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையேயான இந்த போர் பதட்டம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இஸ்ரேல் ஈரான் இடையேயான அந்த தொலைவு கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தொலைவு இருப்பதால் இரு நாடுகளுக்கு இடையேயான அந்த ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மீண்டும் எந்த நேரத்திலும் தொடர்ந்து நடைபெறக்கூடும் என்ற அச்சம் அந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடையே பரவி இருக்கிறது. இஸ்ரேலின் இந்த 2வது ஈரான் நாட்டின் மீதான இந்த 2வது தாக்குதல் தொடர்பாக அந்த நாட்டில் வசித்து வரும் பல்வேறு வெளிநாட்டினரும் இப்பொழுது அச்சத்தில் ஆழ்ந்திருப்பதால் அங்குள்ள அமெரிக்கர்கள் மற்றும் ஐரோப்பிய நாட்டினரை ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளிலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் அந்தந்த நாடுகள் ஈடுபட்டிருக்கின்றன. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான இந்த போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே இந்த போர் பதற்றமானது மீண்டும் தொடரும் என்றால் இது மிகப்பெரிய பேரழிவை ஏற்பட்டுவிடும். ஈரான் அணு ஆயுத நாடு என்பதால் அங்கு அணு நிலையங்கள் மீது பாதிப்பு ஏற்பட்டால் மீண்டும் அது அணுகுண்டு வீச்சோ அல்லது அணு ஆயுத போரோ நடைபெற்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை உலகம் சந்திக்கும். சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் மற்றும் அந்த நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை ஆகியவை பாதிக்கப்படும் என்றும் சர்வதேச அளவில் பதற்றம் எழுந்திருக்கிறது. ஓவியா.